attend this press conference. ஸோ எல்லாருக்கும் தெரியும் கண் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, பார்வை எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பார்வை இல்லாமல் நம்மளால் ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாது. ஸோ பிறந்ததுலேருந்து பார்வை இல்லாத இருக்கிறவங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க முதல்லேருந்தே எதையும் பார்த்ததில்லை, they'll get adopted to it. அவங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். இப்போ எல்லாமே பார்த்துட்ருக்குறவங்க சடன்னாக அவங்களால பார்க்க முடியலன்னா எவ்வளோ கஷ்டன்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ இது மாதிரி ஒரு 44 வயசு கைனகாலஜிஸ்ட், ஷீஸ் அ டாக்டர் கைனகாலஜிஸ்ட் ஃப்ரம் மும்பை. ஸோ அவங்க அவங்களோட கிளினிக் பார்த்துட்டு இருந்தாங்க, சிசேரியன் செக்ஷன், பிளெயின் டெலிவரி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு கண்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆச்சு, ஐ ப்ரெஷர் பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்க நிறையா ஹாஸ்பிட்டலில் போய் வெவ்வேறு விதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்குறாங்க. மல்டிபிள் அறுவை சிகிச்சையெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை குறைஞ்சு அவங்க கம்ப்ளீட்டாக இன்னொருத்தங்களோட உதவியோடு தான் நடமாடுறதுக்கே ஆயிடுச்சு. ஸோ அது மாதிரி இருந்த நிலைமையில் அவங்க நம்ம அகர்வால் கண் மருத்துவமனைக்கு வந்தாங்க. ஸோ அகர்வால் கண் மருத்துவமனைக்கு அவங்க வரும்போது அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டு தான் நடந்தே வர முடியும், அந்த நிலைமையில தான் வந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே எக்ஸாமின் பண்ணி அவங்களுக்கு ஒரு உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் டைம் பண்ண 5F IOL. ஸோ இந்த IOL டாக்டர் சூசன் ஜேக்கப் அந்த பேஷண்ட்டுக்கு பண்ணி இந்த பேஷண்ட் இப்போ நல்லா நடமாடுறாங்க. ப்ராபப்ளி இன்னும் கொஞ்ச நாளில் அவங்க கிளினிக்கில் அவங்க பேஷண்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ ஐ இன்வைட் டாக்டர் சூசன் டு டாக் அபவுட் 5F IOL. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது டாக்டர் சௌந்தரி சொன்ன மாதிரி இந்த பேஷண்ட் ஒரு ஆக்டிவ்லி ப்ராக்டிசிங் டாக்டர். 1.5 years முன்னாடி வரைக்கும் எல்லாருமே பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி 10 வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் ஒரு 1.5 years தான் அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல. ஸோ இப்போ அவங்க நம்ம ஹாஸ்பிட்டல் நிறைய இடத்துல போய் எல்லாமே பண்ணி எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இங்கே வந்தாங்க. அவங்க இங்கே வரும்போது எக்ஸாமின் பண்ணும்போது எங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. குளாக்கோமா இருக்குது, கார்னியா ஒயிட்டாக இருக்குது, ரெட்னா விட்ரியஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நிறைய இஷ்யூஸ் இருக்குது. பட் மெயின் கல்ப்ரிட் என்னன்னா அவங்களது லென்ஸ் இடத்துல இல்லை. அது பின்னாடியிலேருந்து ப்ரெஷர் வர்றதுனால ஃப்ரண்ட்டில் போய் தள்ளி இருக்குது. தள்ளி இருந்துட்டு கார்னியா, கருவிழிக்கும் ஐரிஸ் பாப்பாக்கும் எல்லாமே ஒட்டி எல்லாமே ஒரு சாலிட் ஒரு மாஸ் மாதிரி ஆயிருக்குது. ஸோ நம்ம பார்த்தா குயிக்காக ஒரு பார்வையில் அது தெரியாது. பட் ஒரு டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணும்போது அவங்களோட மெயின் ப்ராப்ளம் லென்ஸ்னாலே தான் வருது. ஸோ நம்ம சும்மா அந்த லென்ஸ் அப்படியே விட்டுட்டு கருவிழி மட்டும் மாற்றி குளாக்கோமா மட்டும் சிகிச்சா அந்த பேஷண்ட் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வச்சு வந்திருக்கும். ஸோ இந்த ப்ராப்ளம் நிறைய இடத்துல போய் சால்வ் பண்ணாத எதனாலனா இந்த லென்ஸு இது வரைக்கும் யாருமே அட்டென்ட் பண்ணல. ஸோ லென்ஸ் நம்ம என்ன பண்ணோம்னா புதுசு வேர்ல்ட்ல ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இன்னோவேட் பண்ணது டாக்டர் அகர்வால் ஐ ஹாஸ்பிட்டலில் 5F இன்ட்ராகுலர் லென்ஸ். 5F இன்ட்ராகுலர் லென்ஸ்னால் இது இந்த மாதிரி பேஷண்ட்ஸில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதில் லென்ஸ் வைக்கிறதுக்கு இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை நிறைய ஆல்ரெடி சர்ஜரி பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு, இல்லை இடம் இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு, இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஸ்டெபிலிட்டியோட வைக்கலாம். இதில் வேறு ஃப்ளாப்ஸு, க்ளூவு, இல்லை ஃப்ளான்ஜஸ் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஸ்டேபிள் லென்ஸு அதே இடத்துல கரெக்டாக கண்ணில் இருக்கிற இடத்துல சுத்தமாக நவராமல் இருக்கும் அந்த லென்ஸ். அதுதான் மெயின் இஷ்யூ. ஸோ இந்த பேஷண்ட்டில் மெயின் ப்ராப்ளம்னா லென்ஸ் வாஸ் மூவிங், அது ஃப்ரண்ட்டில் போய் ஒட்டிகிட்டே இருந்தது. இந்த டெக்னிக் வச்சு அவங்களுக்கு அந்த லென்ஸ் ராக் சாலிடாக இருக்குது. இதோடு சேர்த்து வாட் வி டிட் இஸ் அந்த பேஷண்ட்டோட ஐரிஸ், கருவிழி எல்லாமே ஒட்டி இருந்தது லேயர் பை லேயர். ஸோ அது எல்லாமே ஒரு ஃபியூஸ்ட் மாஸாக இருந்தது. அது லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி அது எதுவுமே டேமேஜ் பண்ணாமல், அது கொஞ்சம் இது டிஷ்யூஸ் கண்ணில் ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். ஸோ லேயர் பை லேயர் டிசெக்ட் பண்ணி செப்பரேட் பண்ணிவிட்டு அது எல்லாமே அதோட லெவலில் வச்சுட்டு கருவிழியும் மாற்றிருக்கும். ஸோ பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ப்ரீ ஆப்ரேட்டிவ்லி எதுவுமே பார்க்க முடியாத பேஷண்ட். நான் நெக்ஸ்ட் டேஸ் என்னோட ரூமில் போகிறேன். அவங்க கரெக்ட்லி ஷி கேம் வாக்கிங் இன் டு மை ரூம். தனியாக எதுவும் ஹெல்ப் இல்லாமல் நடந்து உள்ள வந்தாங்க, விச் வாஸ் அ கிரேட் திங். பேஷண்ட்க்கு ஆல்ரெடி 624 விஷன் வித்தின் 2 days ஆயிடுச்சு. ஷி ஹஸ் கான் பேக் டு பாம்பே அண்ட் வாட் வி ஆர் அது கண்ணாடி இல்லாமல் இருக்கிற விஷன். ஸோ வாட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் இஸ் இன்னொரு ஹீலிங் ஆகி இன்னும் கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் கொடுக்கும்போது டெஃபினெட்லி அவங்களோட விஷன் அவங்க திருப்பியும் போய் ப்ராக்டிஸில் பண்ணுற மாதிரி அளவுக்கு வந்துடணும். ஷீ வாஸ் ஸோ சுத்தமாக நடக்காமல் இருக்கிற ஆள்லேருந்து வி ஹவ் நாட் ஒன்லி மேட் ஹர் மொபைல், அந்த இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கொடுக்கல, பட் ஆக்சுவலி ப்ரொஃபஷ்னலி திருப்பியும் சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு அளவுக்கு she has been able to come because of this new technique 5F IOL.
அதனால அந்த ஸ்டெபிலிட்டி வந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு குயிக்காக காட்டுறேன். இதுதான் பேஷண்ட்டோட ரைட் ஐ லெஃப்ட் ஐ. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க ரெண்டு கண்ணும் யூனோ கார்னியா ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற நிறைய இஷ்யூஸ் இருக்குது. அது இப்படி வெளியிருந்து பார்த்தா தெரியாது. ஸோ லென்ஸ் வந்து இப்படி யூனோ மாறி இருக்கும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வரும். லென்ஸு அந்த ஆரஞ்சு ஏரியா வந்து ஃபுல்லாக ஒட்டி இருந்தது. ஸோ இது கொஞ்சம் டெக்னிக்கலாக இருக்குது. நான் குயிக்காக போயிடுறேன். டெக்னிக் எப்படி பண்ணியிருக்கோன்னு இருக்கிறது. மைன்யூட் இன்சிஷன்ஸ், ரொம்ப மைக்ரோ இன்சிஷன்ஸ், எதுவுமே போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி லீக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அது மாதிரி எதுவுமே ரிஸ்க் இல்லாத ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கிற சர்ஜரி வேறு இது. பெரிய இன்சிஷன்ஸ் தேவையில்லை லென்ஸ் போடுறதுக்கு. மைன்யூட் இன்சிஷன்ஸ் வழியாக லென்ஸ் வெளியில் கொண்டு வந்துட்டு அதோட ஹாப்டிக்ஸ் இல்லை லென்ஸுக்கு ரெண்டு கை இருக்கும் யூனோ, அந்த ஹாப்டிக்ஸ் வந்து இந்த இந்த தீஸ் டூ ஆர்ம்ஸ் ப்ளூ கலரில் காட்டுறது. அந்த நீங்கள் அந்த ஹோலோட சைஸ் பார்க்குறீங்க இங்கே இருக்கிறது. இந்த சின்ன ஒரு நீடில் அளவு ஹோல்லேருந்து நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு we are able to tuck it in. So that is the size of the hole. வெறும் வந்து ஒரு நீடில் அளவு தான் அந்த ஸ்க்ளிரோட்டமின்னு சொல்கிற அந்த அந்த ஓப்பனிங். அப்படி பண்ணிவிட்டு ஒரு சைடு எடுத்தாச்சு. சிமிலர்லி வந்து இதே மாதிரி இன்னொரு 26 கேஜ் நீடில், 26னா ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த நீடில் சைஸ். நம்ம கையில் இருக்கிற அந்த நீடில்ஸோடையும் ரொம்ப 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 சின்னதாக இருக்கும். இட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் நீடில். அது வழியாக எடுத்துகிட்டு லென்ஸ் வந்து ஸ்டேபிளாக இந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ தட்ஸ் வாட் ஐ செட். இது பேஷண்ட்டோட போஸ்ட் ஆப் ரைட் ஐ நமக்கு எதுவுமே பண்ண முடியாது. ரைட் ஐயில் ஈவன் லைட் பர்செப்ஷனும் போயிடுச்சு. பட் லெஃப்ட் ஐ வந்து அவங்க வரும்போது லைட் மட்டும்தான் தெரிஞ்சது. ஸோ லைட் ஃப்ளாஷ் லைட் காட்டினா லைட் தெரியுதுன்னு தவிர அவங்களுக்கு கை ஆட்டுறதும் எதுவுமே தெரியல. ஸோ போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி within 2 days this was how she was looking. Uncorrected visual acuity 6/24. Definitely she will improve further. So thank you. Forum is open for discussion. ஏதா கேள்விகள் இருந்தா கேட்கலாம். इधर केल्विल का डॉक्टर सूजन किटी எத்தனை சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னு கேட்குறீங்களா? ஆக்சுவலாக அவங்க வந்து வெளியூரில் இருக்கிறவங்க அங்கே மல்டிபிள் டைம்ஸ்ன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு அட்லீஸ்ட் ஸோ அவங்க வந்து நாட் ஓன்லி பாம்பே, ஷி ஹஸ் ட்ராவல்ட் அரவுண்ட் த கண்ட்ரி ஆக்சுவலி சர்ஜரிஸ் பண்ணுறதுக்கு. பிகாஸ் பீயிங் அ டாக்டர் அவங்களுக்கு வந்து ஷி டிட் நாட் வாண்ட் டு கிவ் அப் அர் ஆக்குபேஷன். அவங்க பண்ணோன்னு இருக்கிறதுனால அவங்க எல்லா இடத்துலையும் போயிருக்காங்க. கிளாக்கோமா சர்ஜரி நிறைய தடவை பண்ணியிருக்காங்க, கேட்ராக்ட் பண்ணியிருக்காங்க, லென்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒரு கண்ணில் அட்லீஸ்ட் 3 to 4 times ஆப்ரேட் பண்ணியிருக்குது. பட் வந்து அந்த லென்ஸ் பொசிஷன் ஐடென்டிஃபிகேஷன் அதுதான் மெயின் அவங்களது ப்ராப்ளம். ஸோ அது பண்ணிவிட்டு மற்ற லேயர்ஸும் மற்ற ப்ராப்ளம்ஸும் நாங்கள் சால்வ் பண்ணோம். பட் மெயின் அந்த கல்பிரிட் நம்ம எப்போ வரைக்கும் சரி பண்ண முடியாது. அது வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் போயிட்டு தான் இருக்கும், சரி ஆகாது. See, previously identified or not identified, but that lens வந்து எடுத்துட்டு அது கரெக்டாக இருக்கிற இடத்துல வைக்கணும். You understand? That is not an easy surgery. It's very technically demanding. ஸோ அது வந்து இந்த 5F IOLனால நம்மளுக்கு அது பண்ண முடியுது. ஸோ தட் இஸ் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் டெக்னிக். பிகாஸ் லென்ஸ் இருந்தது, பேக்கில் தான் இருந்தது, பட் தள்ளி போயிட்டு இருந்தது. இட் வாஸ் கோயிங் ஆன் கான்ஸ்டன்ட்லி பீங் புஷ்ட் ஃபார்வர்ட்ஸ். அந்த டிஸ்அட்வான்டேஜ் போயிடுச்சு. ஓல்டு லென்ஸ் எடுத்துட்டு புது லென்ஸ் வச்சுருக்கோம் 5F IOL யூஸ் பண்ணிட்டு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து இங்கே பண்ணியிருக்கோம். பட் ஷீ இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் பேஷண்ட். பட் த ஹோல் இவ்வளோ சர்ஜரிஸ் காம்பினேஷன் இன் ஒன் பேஷண்ட் ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன். ஆல்சோ இது வரைக்கும் இந்த சர்ஜரி இந்த ஹாஸ்பிட்டலில் தான் பண்ணியிருக்கோம். வி ஆர் த ஒன்லி பீப்புள் ஹூ ஹவ் டன் இட் பிகாஸ் இட் ஹஸ் பீன் இன்னோவேட்டட் ஹியர். For the entire surgery, it must have taken about 1.5 to 2 hours. 1.5 hours. நார்மலாக ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி பண்ணிங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்ஜரி. ஒரு 3-4 சர்ஜரி அட் த சேம் டைம் பண்ணுறோம். கருவழி மாற்றறுவை சிகிச்சை, அந்த 5F IOLங்கிறதே ஒரு புது டெக்னிக்கு. அதுக்கப்புறம் சிங்கிள் பாஸ் ஃபோத்ரோ பியூப்பிளோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். அதுவும் நம்ம அகர்வாலில் கண்டுபிடிச்சது தான். அதுவும் பண்ணி ஸோ அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு 3-4 சர்ஜரி சேர்ந்து பண்ணி we were able to give back the vision. ஸோ இதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ அது தவிர லென்ஸ் அந்த பேஷண்டோட எல்லா லேயர்ஸும் ஒட்டி இருந்தது. ரிமெம்பர் நான் சொன்னது, இந்த லென்ஸ் ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு இருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்க லேயர்ஸ் எல்லாமே சிங்கிள் ஆயிடுச்சு, ஒட்டிடுச்சு. ஸோ அதெல்லாம் கூட கண்ணில் வேறு டேமேஜ் கொண்டு வராமல் டிசெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இட் டேக்ஸ் அ லிட்டில் டைம். ப்ரொசீஜர் தாங்க. ஸோ லென்ஸ் வந்து திஸ் இஸ் ரெடிமேடாக அவைலபிள் லென்ஸாக நம்ம ப்ரொசீஜர் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்னிக் பண்ணி அவங்களுக்கு அந்த லென்ஸ் வந்து வேறு எந்த இடத்துல வச்சாலும் அவங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் பண்ணதுனால தான் ஷீல் கெயின் ஹர் விஷன். அதனால இந்த ஸ்பெஷல் டெக்னிக் Not yet.
This technique I had presented in international conference. அங்கே award வாங்கியிருக்கு இந்த technique. But இதுவரைக்கும் நம்ம தான் பண்ணுறோம் because now we will spread it around and hopefully other surgeons definitely they already are expressing interest in doing. But அதுக்கு அந்த technical advancement எல்லாமே எல்லாருக்குமே புரிஞ்சிச்சுன்னா everybody will be able to. This technique we presented in UAE, Dubai conference. It's an international conference. We will be presenting now in April in USA. Then September European Society of Cataract and Refractive Surgery. அந்த மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். Correct. It's a very new technique. So techniqueல shall I speak in Tamil itself? Okay. டெக்னிக்கில் என்ன பண்ணோன்னா வி ஆர் ரிமூவிங். ஸோ பேசிக்லி இதுக்கு முன்னாடி இருக்கிற டெக்னிக்ஸில் வந்து ஃப்ளாப் க்ரியேட் பண்ணிட்டு பண்ணோம், இல்லாட்டி வந்து ஃப்ளாஞ்ச் க்ரியேட் பண்ணிட்டு பண்ணோம். இதுக்கு ரெண்டுலேயும் வந்து ஃப்ளாஞ்சஸில் என்ன ப்ராப்ளம் இருந்தது, பீப்புள் ஸ்டார்டட் யூசிங் ஃப்ளாஞ்ச் பிகாஸ் இட் வாஸ் ஈஸியர். பட் ஃப்ளாஞ்சுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது வெளியில் தள்ளி வரலாம், அதனால அந்த ஹாப்டிக்கோட ஷேப் டிஸ்டார்ட் ஆகலாம். தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி அதனால வந்து மேலே இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் இரோட் ஆகலாம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் இஷ்யூஸ் வர் தேர் வித் ஃப்ளாஞ்சிங். ஃப்ளாப்பில் வந்து ஃப்ளாப் க்ரியேட் பண்ணாலும் கொஞ்சம் கூட பெரிய ஸ்க்ளீரோட்டமி இருக்கும். அந்த நீடில் ஓப்பனிங் நான் காட்டினேன், இட் வாஸ் ஒன்லி 26 gauge. இந்த நீடில் ஓப்பனிங் வந்து ஃப்ளாப்ஸில் இருக்கிறது இதோட பெருசாக இருக்கும். ஸோ அதனால லீக்ஸ் வரலாம், க்ளூ வேணும், ஆல் தீஸ் இஷ்யூஸ் இது எல்லாமே மாறிடுச்சு. பிகாஸ் வாட் வி ஆர் டூயிங் இஸ் வி ஹவ் கிரியேட்டட் அ பாக்கெட். அந்த லேயர்ஸ்லேயே ஒரு பாக்கெட் கிரியேட் பண்ணிவிட்டு வி ஆர் பாசிங் அ வெரி மைன்யூட் நீடில் த்ரூ த பாக்கெட் இன் டு த ஐ. அண்ட் அந்த நீடில் இந்த லென்ஸோட ஆர்ம் இன்சர்ட் பண்ணிவிட்டு வி ஆர் எக்ஸ்டர்னலைசிங் த ஆர்ம் ஒன் பை ஒன் ஆன் போத் சைட்ஸ் வி டூ. தென் வந்து உள்ளே இருக்கிற அதர் சைட் ஆஃப் த ஸ்க்ளீரால டக் பண்ணுறோம்.